அனைவருக்கும் வணக்கம். ஏஐ ஃப்ரூட் கார்டன் வடபாதிமங்கலம் திட்டச்சேரி திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். இன்னைக்கு நம்ம டிராகன் ஃப்ரூட் பழத்தோட நியூட்ரிஷன் வேல்யூ அண்ட் டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே எப்படி நம்ம ட்ரோபிக்கல் ஃப்ரூட் ஃபாரஸ்ட்ல எப்படி நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்றது, எப்படி வந்து பராமரிக்கிறது அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்துருப்போம். நம்ம ஒரு பழம் வந்து நம்ம தோட்டத்துலேருந்து படிச்சுட்டு வந்தது இருக்கு. இந்த பழத்தோட டேஸ்ட், இதோட நியூட்ரிஷன் வேல்யூ என்ன அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோல பார்ப்போம். முதலே சொன்ன மாதிரி நல்லா பழுத்திருந்துச்சு அப்படின்னா இந்த இது வந்து கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப லூஸா இருக்கும். அதுலயும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நல்லா அமங்கும். இன்னும் நல்லா பழுத்திருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கிராக் வந்துடும். இதை வச்சுதான் நம்ம ஈஸியா பழுத்திருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். 3 வெரைட்டிஸ்ல இருந்தோம். இதே பிங்க்கு, ஒயிட்டு, எல்லோ. எல்லோவும் பார்த்தீங்கன்னா உள்ள ஒயிட்டாக தான் இருக்கும். இந்த ரெட் வெரைட்டி தான் வந்து பிரிக்ஸ் வந்து கூட. ஒரு பிரிக்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான், ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு சொல்ல முடியாது. மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா 12, 15, சிலது வந்து 15லேருந்து 19 வரைக்கும் இருக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணுறது இந்த சென்டராகவே வச்சு நீங்கள் அப்படியே இந்த வாழைப்பழம் உரிக்கிற மாதிரியே உரிச்சிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உரிச்சிடலாம். லைட்டாக வந்து இது வந்து கட் பண்ணிக்க வேண்டியதுதான். 4 பக்கம் லைட்டாக கட் பண்ணிட்டு அப்படி உரிச்சிடலாம். உரிச்சோன்னா பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஜூஸியா வருது. தெரியுது உங்களுக்கு, இந்த அளவுக்கு அப்படியே ஜூஸியா இருக்கு. இது எந்த ரசாயன உரமும் போடாம நம்ம எடுக்கிறதுனால ஒரு சில பழங்கள் ரொம்ப பெருசா வருது, ஒரு சிலது வந்து சின்னதா இருக்கு. அவங்க பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கடையில வாங்குறது பழம் பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் ஒரு 3 மடங்கு சைஸ்ல இருக்கும். பட் பார்த்தோன்னா ஒயிட் கலர் வெரைட்டியில டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. இந்த அளவுக்கு நம்ம பால் ஷேப்ல வருது. ரெட் கலர், பர்பிள் ஷேட்ல, பர்பிள் ரெட் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கு. நம்ம இதை கட் பண்ணுவோம். கட் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல பாத்தீங்கன்னா சீடு மூலியமும் நம்ம உற்பத்தி பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா பண்ணலாம். ஏகப்பட்ட சீடு இருக்கு. இந்த சீடு மூலம் நீங்க கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னா 5 வருஷம் ஆகும். மினிமம் வந்து இது முளைச்சி வரத்துக்கு 5 வருஷம் ஆகும். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கட்டிங்ஸ் மூலம் நீங்க வச்சீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம், ஒரு சில நல்லா மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா 1.5 வருஷத்துலயே வந்துடுது, ப்ரோட்டீன்ஸ் வந்துடுது. சீடு மூலம் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியும். ஏன்னா வந்து இயற்கைக்கு முரண்பாடா இல்லை, சீடு மூலமும் பண்ண முடியும். 5 வருஷத்துல 5 வருஷம், மினிமம் 5 வருஷம் ஆகும். டேஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஸ்மெல் பாப்பா, ஸ்மெல் ஒன்றும் பெரிய லெவல்ல ஸ்மெல் ஒன்றும் தெரியல. அரோமேட்டிக் ஸ்மெல் எதுவும் இல்லை. ஆனால் நல்ல ஜூஸியா இருக்கு. பழம் தான் ரொம்ப சின்னதா இருக்கு, நல்ல ஸ்வீட்டா தான் இருக்கு. நீங்க கடையில வாங்கி சாப்பிட்றதுக்கும் நம்ம வீட்டுல எதுவுமே எந்த உரமும் போடாம இயற்கை இடுபொருள்களை வச்சு ஒரு கம்போஸ்டோ இல்லை அப்படின்னா மக்கின சாண உரம் போட்டு பண்றது ரொம்ப பணம் சின்னதா இருந்தாலும் அதுக்கு இதுக்கு கம்பேரே நீங்க பண்ண முடியாது. நல்ல ஸ்வீட். இதோட எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் என்னுடைய இந்த பிரிக்ஸ் வேல்யூ என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு 18 சொல்லலாம். 18லேருந்து 19 வரைக்கும் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்வீட்டாவே இருக்கு. சீடோட டேஸ்ட் வந்து ஒன்றும் நம்ம ஃபீல் பண்ண முடியல. சீடு இருக்கிறது தெரியுது. இது அப்படியே நம்ம அப்படியே கேக் அப்படியே நல்லா அப்படியே ஜூஸா அப்படியே கரையுது. ஸ்வீட்டா இருக்கு. சீடோட இது வந்து அடிபடுது, நாக்குலையோ பல்லுல அடிபடுது. ஆனா அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியல. ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்ற அளவுக்கு உண்டான சீடு வந்து அந்த அளவுக்கு இல்லை. இந்த பிக்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா கையிலே ஒட்டி இந்த அளவுக்கு இந்த பிக்மெண்ட் இருக்கு. இதோட
ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம பிரிக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும். 100 கிராம் லிக்விட்ல 100 கிராம்ல எந்த அளவுக்கு சுக்ரோஸ் லெவல் இருக்கு, அதுதான் வந்து நம்ம பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இந்த சுகர் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லோ கலோரி ஃப்ரூட் அப்படின்னு என்ன சொல்லணும். லோ கலோரி ஃப்ரூட் அப்படின்னா உங்களுக்கு வந்து முக்கணிகள் தான் ஹை கலோரி ஃப்ரூட். ஏன்னா வந்து ஃப்ரக்டோஸ் கண்டென்ட் ஜாஸ்தி, நல்ல ஸ்வீட்டா இருக்கும். இது ஓரளவுக்கு மீடியமான ஃப்ரூட் தான். அப்ப இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதோட டேஸ்ட், ஸ்வீட்னஸ். அப்ப வந்து இது வந்து ஒரு லோ கலோரி ஃப்ரூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹை ஃபைபர், ஹை நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஃப்ரூட். லோ கலோரி, ஹை ஃபைபர். மேக்சிமம் நம்ம பர் டே வந்து 25 to 30 கிராம் ஃபைபர் நமக்கு தேவை. அந்த எந்த அளவுக்கு நீங்க ஃபைபர் இன்டேக் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கட்டில் உள்ள நல்ல பாக்டீரியா வந்து அதை வச்சுதான் உங்களுடைய மெட்டபாலிசம் எல்லாமே இயங்கும். டைஜஷன்லேருந்து என்டோக்ரைனல் சிஸ்டம் வந்து எல்லாமே வந்து இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப நம்ம ஃபைபர் கண்டென்ட் வந்து இது வந்து மேக்சிமம் வந்து 3 grams ஆஃப் ஃபைபர் வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம். 100 கிராம்லேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு 3 grams ஃபைபர் நமக்கு இதில் கிடைச்சிடும். அப்போ ஹை ஃபைபர், ஹை நியூட்ரிட்டிவ் வேல்யூ. ஹை நியூட்ரிட்டிவ் வேல்யூ அப்படின்னா இதில் ஒரு 3 ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஏஜிங் ப்ராசஸை குறைக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குறைக்குது, இம்யூனிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுது அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 ஆன்டி ஆக்சிடென்ட். பெட்டாலைன் அப்படின்னு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், ஹைட்ராக்சி சின்னமேட், ஃபிளாவினாய்ட்ஸ், 3 ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. பெட்டாலைனை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவல், நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவல், எல்டிஎல் லெவல் அதெல்லாம் நம்ம வந்து இது வந்து குறைக்குது. ஹைட்ராக்சி சின்னமேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஆன்டி கேன்சரஸ் ஆக்டிவிட்டி. கேன்சர் வராம ப்ரிவென்ட் பண்றதுக்கு உண்டான டெண்டன்சி இந்த ஹைட்ராக்சி சின்னமேட் வந்து கொடுக்குது. ஃபிளாவினாய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிரெயின் ஹெல்த் பிளஸ் வந்து நம்மளுடைய ஹார்ட் ப்ராப்ளத்தை, கார்டியாக் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இது வந்து குறைக்குது. ஏன்னா 3 மேஜரான ஒவ்வொரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு. இந்த இதுல வந்து 3 ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து மெயினான இதை நம்ம கொடுக்குது. விட்டமின்ஸை பொறுத்த வரைக்கும் விட்டமின்ஸ் ஏ, சி விட்டமின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிட்ரஸ் அந்த அளவுக்கு நீங்க இதுல ஃபீல் பண்ண முடியலனாலும் விட்டமின் சி இருக்கு, விட்டமின் ஏ இருக்கு. நம்மளுடைய ஹை ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். அதர் மினரல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அயன் கண்டென்ட், மெக்னீசியம், பாஸ்பரஸ், ஜிங்க், பொட்டாசியம், இது எல்லாமே இருக்கு. அப்ப இது மேஜரா ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃப்ரூட்டு, ஃபைபர் ரிச் ஃப்ரூட்டு, மல்டி விட்டமின் ரிச் ஃப்ரூட். அப்ப நம்மளுடைய ஃப்ரூட் கார்டன்ல, ஃப்ரூட் ட்ரோபிக்கல் ஃப்ரூட் ஃபாரஸ்ட்ல இந்த இது வந்து கம்பல்சரி இந்த ஒரு ஃப்ரூட் வந்து வளர்க்கணும். ஏன்னா இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாயிலிருந்து 110 ரூபா வரை விற்கிறாங்க. நீங்க இதை கட்டிங்ஸ் மூலமாவே ஈஸியா வளர்க்கலாம். இந்த ஃப்ரூட் மூலம் நம்மளுடைய டெய்லி, அதாவது இது பார்த்தீங்கன்னா மே மந்த்லேருந்து இதோட ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய ஃப்ரூட் ஃபாரஸ்ட்ல ஒரு பிளான்ட், ஒரு இது வச்சு நீங்க வந்து அந்த கல்தூணை வச்சு அந்த செட்டப் வச்சுட்டீங்க அப்படின்னா எப்படியும் வந்து இதோட லைஃப் வந்து ரொம்ப கூட 20 வருஷம் வரையும் இதை மெயின்டைன் பண்ணலாம். மினிமம் சொல்றேன், மினிமம் 20 வருஷம் வரையும் மெயின்டைன் பண்ணலாம். 20 வருஷம் நீங்க வந்து மே மந்த்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 9ஆம் மாசம் இப்போ வரைக்கும் காய்ச்சிட்டு தான் இருக்கு. ஏதாவது ஒரு ஃப்ரூட் வந்துகிட்டு இருக்குது, நம்ம பறிச்சுட்டு இருக்கிறது தான் இருக்கு. அதனால இது ஒரு ஹை நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஃப்ரூட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.